வணக்கம். நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன். ஜேம்ஸ் கிளியர் அப்படின்றவர் எழுதின அட்டாமிக் ஹேபிட்ஸ் அந்த புத்தகத்துடைய சாராம்சங்கள நான் படிச்சு உங்களுக்கு அத சொல்றேன். இது மொழிபெயர்ப்பு கிடையாது. அதுல இருக்கிறது அப்படியே வராது. அதன பேஸ் பண்ணி இந்த உரை இருக்குது. இது தொடர் 3. போன தொடர்ல நம்ம நல்ல பழக்க வழக்கங்களுக்கு மாறணும்னா நம்ம அடையாளத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பத்தி பார்த்தோம். நம்முடைய அடையாளத்தை மாற்றுவதற்கு 2 வழிமுறைகள் தேவை. முதல்ல நமக்கு நம்மளோட அடையாளம் என்னவாக வேண்டும் அப்படின்ற ஒரு தெளிவு வேணும். 2வது அதற்குரிய வழிமுறைகளை தேர்ந்தெடுக்க வேணும். நம்மளோட அடையாளம் நமக்கு எப்படி கிடைக்குது? நம்ம பிறக்கும்போது நம்ம ஒரு அடையாளத்தோட பிறக்கிறது இல்லை. அப்ப நாம என்ன ஜாதி, நம்ம என்ன மதம், நாம் எந்த நாட்டை சேர்ந்தவர், நாம் எந்த இனத்தை சேர்ந்தவர் எதுவும் நமக்கு தெரியாது. அது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நீ இன்ன ஜாதி, நீ தாழ்ந்த ஜாதி, நீ உயர்ந்த ஜாதி, நீ இந்த மதம், நீ இப்படித்தான் சாப்பிடணும், இப்படித்தான் சாமி கும்பிடணும், இந்த சாமியைத்தான் கும்பிடணும், நீ இந்த நாட்டை சேர்ந்தவர். சில சமயங்களில் அடுத்த இனத்தை வெறுப்பதற்கும் கூட சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த விஷயங்களை திருப்பி திருப்பி சொல்லும்போது அந்த குழந்தை அதற்கு அப்போது உலகம் தாயும் தந்தையும் தான் கூட இருக்கிறவங்க. சோ அவர்கள் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்களோ அது உண்மை என்று நம்பி அது ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொள்கிறது. அதற்குரிய பழக்க வழக்கங்கள் அவங்க வீட்டுல நடக்கிறது, அவங்க சமூகத்துல நடக்கிறது, அவங்க நாட்டுல நடக்கிறது, அதை ஒரு அடையாளமா குழந்தை எடுத்துக்குது. ஒரு விஷயம் எப்படி மனசுல ஆழமா பதியும்னா, ஒண்ணு அது எவ்வளவு தீவிரமா நீங்க சொல்லி கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆழமா பதியும். 2வது எவ்வளவு அடிக்கடி சொல்லி கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பதியும். நீங்க ஒரு விஷயத்தை திருப்பி 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 சொல்லும் பொழுது அந்த மனசுல அது பதிஞ்சு அதுதான் உண்மை அப்படின்றது அந்த மனசு நம்பும். நிறைய விஷயங்கள் நம்ம ஊர்ல இப்படிதான் நடக்குது. ஒரு சின்ன குழந்தை பிறக்கும் போதே நீ மக்கு, நீ மக்கு, நீ உபயோகம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லும் போது அதுவே அது மனசுல பதிஞ்சு அந்த குழந்தை அதுதான் அது அடையாளமா எடுத்துக்குது. இல்லடா நீ ரொம்ப அறிவாளி, நீ சூப்பரா படிப்ப, நீ நல்ல திறமையானவன். அப்போ அந்த குழந்தை நல்ல தன்னம்பிக்கையோட வளருது. ஸோ அதனால தாய்மார்கள், தந்தைமார்கள் அந்த குழந்தைகளோட எப்படி பாசிட்டிவா பேசணுங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாகுது. இந்த அடையாளம் நாம் தாய் தந்தையரால், நம் குடும்பத்தினால், நம் சமூகத்தினால் நம் மீது திணிக்கப்பட்ட ஒரு அடையாளம். இந்த அடையாளம் நம்ம வெளி உலகை பார்க்கும்போது, நம்ம படிப்புக்காக வெளியில வரும்போது, வேற வேலைக்காக வெளியில வரும்போது நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இது சரியில்லையே அப்படின்றத நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். உதாரணத்துக்கு தீண்டாமை அது ஒரு தப்புன்றதே சின்ன வயசுல தெரியாம போயிருக்கலாம். ஆனா வெளி உலகுக்கு வரும்போது நாம் எல்லோரும் ஒரே மனிதர்கள், நாம் ஏன் இந்த பழக்கத்தை கொண்டு வந்தோம், இது தப்பு இல்லையா அப்படின்ற ஒரு உணர்வு. ஒருத்தரை தாழ்த்தப்பட்டவன் சொல்றது எவ்வளோ தவறு. ஒருத்தவங்க ஒரு உயர் ஜாதியில பிறந்ததுனாலேயே அவங்க உயர்ந்தவங்க அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு தவறு. சாமி கும்பிடாட்டி போனா கண்ணை குத்திடும் சாமி அப்படின்னு நம்புறது எவ்வளவு தவறு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் போது நாம் அடையாளத்தை நாம் மாற்றிக்கொள்ள விரும்புகிறோம். ஒரு சில பேரு இந்த அடையாளத்தை மாற்றிக்கொள்ள விரும்புறதில்லை. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த அடையாளமே வசதியா இருக்கு, அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துருது. இந்த மாதிரி மனிதர்கள் யாருன்னா கொஞ்சம் சுயநலவாதிகளா இருப்பாங்க. 2வது அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இல்லாமல் அந்த ஜாதியும் மதமும் அதுவே அவங்களுக்கு அடையாளமா இருக்கிறதுலயே அவங்க பெருமை கொள்றாங்க அப்படின்றது தான் அர்த்தம். அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இல்லாத மனிதர்கள் பொதுவாக இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட அடையாளத்தையே அப்படியே எடுத்துட்டு போவாங்க. தனித்துவம் மிக்க, சமூக சிந்தனை உள்ள, பகுத்தறிவுள்ள, மாற்றங்களை விரும்புகிற எந்த மனிதரும் நம் மீது திணிக்கப்பட்ட அடையாளத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் நினைப்பாங்க. இந்த அடையாளத்தை மாற்றணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல நமக்கு என்ன அடையாளத்தை நாம் அடைய விரும்புகிறோம் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கணும். 2வது இந்த அடையாளத்துக்கு நமக்கு உதவக்கூடியவர்களோடு நாம் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். அந்த முயற்சியில ஒண்ணுதான் நம்மள மாதிரியே சிந்தனை உள்ள இன்னொருத்தவங்களோட நாம அசோசியேட் பண்ணிக்கிறது. இப்போ நீங்க புது இடத்துக்கு நீங்க ஷிஃப்ட் ஆயிருக்கிறீங்க. உங்க வீட்ல இருந்து ஆபீஸ் போறதுக்கு ஒரு 2-3 வழி இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு வழியா முயற்சி செய்து பார்ப்பீங்க. அப்போ வழியில நிறுத்தி கேட்டு போவீங்க.
இதுவே உங்களுக்கு வந்து 2, 3 தடவ ஒவ்வொரு வழியிலயும் போன பிறகு, எந்த வழி நல்ல வழி அப்படின்றத உங்களால கணிக்க முடியும். அந்த நல்ல வழி தெரிஞ்ச பிறகு, நீங்க ஒவ்வொரு தடவையும் போற வழியில, இந்த தெருவுல இப்படி திரும்பணுமா? இத நோக்கி போகணுமா? அப்படின்னு கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு அடையாளத்த வச்சுப்பீங்க. ஓ! இந்த கடை வந்தா நான் லெஃப்ட்ல திரும்பணும். இந்த இடம் வந்தா நான் ரைட்ல திரும்பணும். அப்படின்றது கொஞ்ச நாள் ஆகும். அடுத்தது ஒரு ஸ்டேஜ்ல நம்ம வந்து யாரையும் கேட்கவும் மாட்டோம். எந்த அடையாளத்தையும் பார்க்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அந்த வழியில போயிட்டு, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். நெறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்குதானே! நான் அந்த வழியா தானே வந்தனா, அத பார்த்தனா அப்படின்றது கூட யோசனை இல்லாம இருக்கும். இது எப்படி சாத்தியமாகிறது? நம்ம மூளை என்ன பண்ணும்? புதுசா ஒரு வேலை, இல்ல பிரச்சனை வரும்போது, அத எப்படி எளிதா தீர்க்கணும் அப்படின்றத அது ஆராயும். அப்படி ஆராயும்போது, எது எளிதான வழி அப்படின்றத கண்டுபிடிச்ச பிறகு, அந்த வழிய மனசுல பதிஞ்சுக்கும். அது பதிஞ்ச பிறகு, நம்ம அதுக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட தேவையில்ல. இப்ப நீங்க நாளு தெரியாத ஒரு பாதையில போகும்போது, உங்களுக்கு 15 நிமிஷம் ஆயிருக்கலாம். அடுத்ததே பழகி போன பிறகு 7 நிமிஷம், 8 நிமிஷத்துல கூட போயிடுவீங்க. ஒரு விஞ்ஞானி வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாரு. ஒரு கூண்டுல பூனைய வச்சுட்டு, அந்த கூண்டுக்கு ஒரு கதவு, அந்த கதவ தொறக்கறதுக்கு ஒரு லீவர் வச்சுட்டாரு. வெளியில சாப்பாடு வச்சுட்டாரு. முதல்ல அந்த பூனைகள அந்த கூண்டு உள்ள விட்டபோது, எப்படி போறது? என்னன்னு வழி தெரியாம அங்க, இங்க தடவிக்கிட்டே இருக்கு. ஆக்சிடென்டலா அந்த லீவர் அப்படி தட்டும்போது கதவு தொறக்குது. வெளியில இருந்து போயி அந்த சாப்பாட சாப்பிடுது. ஆரம்பிக்கும்போது முதல் நாளு இதுக்கு வந்து 1 1/2 நிமிஷம் கிட்ட ஆச்சு. ஆனா, அடுத்த நாளு இந்த லீவர தட்டுனா தொறக்கும் அப்படின்றது தெரிஞ்ச பிறகு, படிப்படியாக அந்த நிமிஷம் குறைஞ்சு 7 நொடிகள்ல அது அந்த கூண்டை விட்டு வெளியில வந்து சாப்பாட நோக்கி போக முடிஞ்சது. ஸோ மனித மூளை இப்படித்தான் வேலை செய்யும். எது எளிதான வழியோ அத தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அத தான் ஃபாலோ பண்ணும். இது வந்து ஒரு பழக்கம். இந்த பழக்கமே வழக்கமாக மாறுறது தான் ஹேபிட் ஃபார்மேஷன். ஒரு பழக்கத்த நம்ம உண்டு பண்றோம். இந்த வழியில போகணுன்றது பழக்கம். அதுவே ஆட்டோமேட்டிக்கா போகும்போது நமக்கு வந்து அது வழக்கமா மாறுது. இதனால என்ன நன்மை? நம்ம வந்து இந்த பர்ட்டிகுலர் வேலைக்காக நம்ம மூளைய செலவிடுறது தேவையில்லாம போகுது. நம்ம மூளை வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த வழிதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, அதுக்கு பிறகு அது கஷ்டப்பட்டு யார கேட்கணும், என்ன போர்ட பார்க்கணும் எதுவும் யோசிக்காது. ஸோ அந்த நேரத்த நீங்க வேற வேலைக்கும் செலவிட முடியும். உதாரணத்துக்கு நீங்க இப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா போகும்போது, நீங்க ஒரு பாட்காஸ்ட் கேட்டு போலாம். ஒரு மியூசிக் கேட்டு போலாம். இல்ல வந்து நீங்க வந்து ஒரு 2, 3 ஃபோன் கால் பண்ண வேண்டியிருந்ததுன்னா, நீங்க பண்ணிக்கிட்டே போகலாம். இல்ல கூட ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட சில விஷயம் பேசி முடிக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த வழிய பத்தின சிந்தனை இல்லாம, நீங்க வந்து வேற வேலைகளில கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இதுதான் ஹேபிட் ஃபார்மேஷனோட அட்வான்டேஜ். ஒரு நல்ல பழக்கம் தினசரி வழக்கமாக மாறும்போது, அதற்காக நாம் செலவு பண்றது வந்து ரொம்ப குறைவாகும். அடுத்தது, என்ன அடையாளம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா இருந்துக்கணும். பேச்சாளராக விரும்புறீங்களா? அரசியல்வாதிக விரும்புறீங்களா? இல்ல நல்ல எழுத்தாளராக விரும்புறீங்களா? இல்ல நல்ல அத்லெட்டாக விரும்புறீங்களா? அதற்கு ஏத்த முயற்சிகள செய்யணும். இந்த முயற்சிகள செய்யும்போது, சின்ன சின்ன வெற்றிகள் ஆரம்பத்துல கிடைக்கும்போது, நம்மளே நம்ம தட்டி சந்தோஷப்பட்டுக்கணும். ஆஹா! இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்த நம்ம வந்து அனுபவிக்கும்போது, திருப்பி திருப்பி அந்த முயற்சிகள செய்வோம். ஒன்ஸ் அந்த முயற்சிய தொட்டுட்டீங்கன்னா, அதுல எப்படி தனித்துவம் உண்டாக்குறது அப்படின்ற முயற்சிக்கு போகணும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு டீச்சர் ஆயிட்டீங்க. டீச்சர்கள்லயே வந்து பல விதமா இருக்கலாம். இப்போ ஒரு ஆசிரியர் வந்து இந்த குழந்தை படிச்சு பாஸ் பண்ணினா போதும் அப்படின்றது மட்டுமே நோக்கா இருக்கிறவங்க. 100% ரிசல்ட் குடுக்கனவங்க ஒரு மாதிரியான பாதைய எடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லிக் குடுப்பாங்க. இல்ல இவங்க வந்து 100% எடுக்கலனாலும் பரவால்ல. நான் சொல்லிக் குடுக்கறது அவங்களுக்கு புரிஞ்சு, இது பிற்கால வாழ்க்கையில அவங்களுக்கு உதவி செய்யணும். அதனால நான் அவங்களுக்கு புரியிற மாதிரி பாடம் எடுக்கிறது தான் என்னோட தனித்துவம் அப்படின்றத உண்டு பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து ஏழை மாணவர்களுக்கு இந்த நல்ல விதமாக கல்வி கற்பிக்க வாய்ப்பில்லாத ஜனங்களுக்கு நான் வந்து
எக்ஸ்ட்ரா முயற்சி எடுத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்களா, அதையும் நீங்கள் உங்களோட தனித்துவமாக மாற்றிக்கலாம். இல்லை, நான் இந்த ஸ்கூலில் அழகாக தோட்டம் போட்டு அதை பராமரிக்கிறதுக்கு என்னோட குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன், சுற்றுச்சூழல் நல்லா வச்சிருக்கிறதுக்கு அவங்க பழகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்கள் தனித்துவத்தை அதுக்கு பிறகு ஏற்படுத்திக்கிட்டு அதில் இன்னும் முயற்சிகள் செய்யணும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய தனித்துவத்தை கொண்டு வரும்போது நிறைய எதிர்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தோட்டம் போட போகிறேன் ஸ்கூலில் தோட்டம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் வேலைக்காகாது டீச்சர், ஏன் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அரசியல்வாதியாக விரும்புகிறீங்க, நான் நேர்மையோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏய் இதெல்லாம் நம்ம ஊருக்கு ஆகாதுடா, நீ எல்லாம் அரசியல்வாதி ஆக முடியாது சொல்கிறவங்க இருக்கலாம். ஸோ நம்ம ஊருக்கு ஒத்து வராது, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, இதெல்லாம் சரிபட்டு வராது அப்படின்ற வார்த்தைகளெல்லாம் மீறி உங்களோட அடையாளத்தின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அதற்கான முயற்சிகள் செய்யும்போது அதிலிருந்து கிடைக்கும் சிறு சிறு வெற்றிகள் உங்கள் நம்பிக்கையை மேலும் மேலும் வலுவூட்டும். நீங்கள் உங்கள் அடையாளத்தை அடைய முடியும். உங்களுக்கு இந்த சமூகத்தால், குடும்பத்தால் கொடுக்கப்பட்ட அடையாளம் கல்லால் செதுக்கப்பட்டது அல்ல, பேப்பரில் பென்சிலால் எழுதப்பட்டது. இதை அழிக்கலாம், மாற்றலாம், திருத்தலாம். புது புது அடையாளங்களையும் நாம் கொண்டு வரலாம். ஒரு அடையாளத்தை அடைஞ்சிட்டோம்னா அடுத்த அடையாளத்தை நோக்கி நம்ம போகலாம். அடையாளங்கிறது ஒன்றே ஒன்று தான் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. நிறைய அடையாளங்கள், நல்ல அடையாளங்கள் நமக்கு இருக்கலாம். உங்கள் அடையாளம் நீங்கள் உடுக்கும் உடையோ அணியும் நகையோ அல்ல, உங்கள் ஜாதியோ மதமோ அல்ல, உங்கள் உள்ளுணர்வு எதை உணர்த்தியதோ அதை அடைவதுதான் உங்கள் அடையாளம். நீங்கள் எல்லாரும் உங்கள் அடையாளத்தை தேடி அதை அடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.